பேட்டிலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எப்பேற்பட்ட கோலியாத்துக்கள் வந்தாலும் அவைகளை அடித்து நொறுக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்கள் கைகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஜெயித்தால் மொத்த பரலோகமும் ஜெயித்ததாக அர்த்தம். ஜெயிப்பதற்காகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெயிப்பதற்காகவே பிறந்தவர்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, பரலோகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாலிபர்களும் வாலிப தங்கச்சிமாரும் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால்தான் பரலோகம் வெற்றியடைய முடியும். தாவீதை ஆழமாய் கவனித்து பாருங்கள். அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய சேனையை நிந்திக்க இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். சென்ஸ் ஆஃப் ஃபைட்டிங். அவன் தனக்காக சுயமாய் தாவீது சண்டை போடவில்லை. தேவனுடைய சேனையை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து, இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த பக்தி வைராகியம் வெகுவாய் உங்களை பட்சித்து போட வேண்டும். நான்காவது, தாவீது காரிய சமர்த்தன். காரிய சமர்த்தன் என்ற எபிரேய வார்த்தைக்கு prudent in matters, அதாவது காரியத்தை பகுத்தறிய தெரிந்தவன் என்று பொருள். தேவ பிள்ளைகளே, டிசர்னிங் ஸ்பிரிட் இருக்கணும். ஆவியின் வரங்கள் 9 இருக்கிறது. அதிலே இன்றைக்கு சபைக்கு மிக முக்கியமாய் தேவை என்னவென்றால் ஆவிகளை பகுத்தறிகிற வரம். பிரியமானவர்களே, என்ன ஆவியில இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது, என்ன ஆவியில இந்த குடும்பம் நடந்து கொண்டிருக்கிறது, என்ன ஆவியில இந்த பரிசுத்த வாழ்க்கையானது நடந்து கொண்டிருக்கிறது, ஆவியானவரோடு நடக்கிறோமா அல்லது வேற ஆவிகளோடு நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நமக்கு நன்றாய் தெரிந்திருக்க வேண்டும். டிசர்னிங் ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்தறிகிற தன்மை ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் நிச்சயமாய் தேவை. பிரியமானவர்கள், ஒரு குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால், அங்கே ஒரு வாலிப தங்கச்சி இருக்கிறாள் என்று சொன்னால், அங்கே அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் எங்களுடைய காலத்தில் அப்படியா இருந்தோம், இப்படி இருந்தோம், அப்படி இருந்தோம் என்று சொல்லி கட்டுப்பாடுகளை ஓவரா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் பொழுது அவள் இருதயம் கடினப்பட்டு போய்விடும். யாராவது அன்பு காமிக்க மாட்டாங்களான்னு சொல்லும் பொழுது, நான் உன்னை நேசிக்கிறேன்னு யாராவது சொன்னா போதும், உடனே அன்பு காமிச்ச உடனே கீழே டப்புன்னு பாவத்திலே விழுந்து விடுவார்கள். இப்படி பாவத்திலே விழாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆவிகளை பகுத்தறிகிற டிசர்னிங் ஸ்பிரிட் நிச்சயமாய் தேவை. டிசர்னிங் ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்தறிகிற தன்மை உங்க பிள்ளைகளுக்கும் இருக்குமே ஆனால் உங்க பிள்ளைகளும் காரிய சமர்த்தியாய் இருப்பார்கள். 5வது, தாவீது அழகுள்ளவன். அகத்தில் மட்டுமல்ல, முகத்திலும் தாவீது அழகுள்ளவன் தான். சங்கீதம் 26 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, முதலாவது, ஜட்ஜ் மீ லார்ட், என்னை ஜட்ஜ் பண்ணி பாருங்க, நான் எப்படிப்பட்டவன் என்னை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு. மாத்திரமல்ல, 2வது, பரீட்சித்து பாரும் என்று சொல்லுகிறார். பரீட்சித்து என்ற எபிரேய வார்த்தைக்கு டச் மீ லார்ட், என்னை தொட்டு பாரும் என்று சொல்லுகிறார். என்னுடைய உள்ளான அழகு, என்னுடைய வெளியான அழகை நீ தொட்டு பாரும், நான் எப்படிப்பட்டவன்னு பாரும் என்று சொல்லுகிறார். 3வது, ஸ்மெல் மீ லார்ட். ஈசாக்கு யாக்கோப்பை முகர்ந்து பார்த்து ஏமாற்றம் அடைந்தது போல அல்ல பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வையில அவருக்கு நாம் முகர்ந்த வாசனையா இருக்க வேண்டும். உங்களுடைய பரிசுத்தத்துக்கு ஏற்றாற் போலதான் உங்களுடைய வெற்றியும் அமையும் பிரியமானவர்கள்.